துடிக்குது மனசு. இப்ப நம்ம கிட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா மற்றும் பொதுச் செயலாளர் மோகன் பேச வந்திருக்காங்க. கடத்தப்பட்ட செந்தில்குமார் மற்றும் கருணாநிதிக்கு இந்த அமைப்பு எந்த அளவுல உதவி செஞ்சதுன்றத பத்தி நம்ம பேசுவோம். வணக்கம். வணக்கம். யார் உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது? ஃபர்ஸ்ட் கடத்திட்டு போன ஒரு தினங்களுக்கு பிறகு தொலைபேசியில எங்க வியாபாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் பேசுனாங்க. எது தெரியுமா, ஆளை காணவில்லைன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னாங்க. உடனடியாக அந்த பகுதி காவல்துறையில புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 தினங்களுக்கு பிறகுதான் அவங்க இந்த சம்பந்தமா அந்த மாதிரி மத்திய பிரதேசத்துல ஒரு கஸ்டடியில் இருக்காங்கன்னு தகவல் எங்களுக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே அதுக்குரிய வேலைகளை நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். எங்க தமிழ்நாடு வணிக சபை பேரமைப்புங்கிறது தமிழகத்தில் இருக்கிற மாதிரி அகில இந்திய அமைப்புல நாங்க மெம்பரா இருக்கோம். அகில இந்திய அமைப்பினுடைய தலைவர் எங்களுக்கு மிஸ்ரானி இருக்காங்க. டெல்லியில எங்களுடைய அமைப்பை சார்ந்த எங்க ஒரு நிர்வாகி ஒருத்தர் சிவகுமார் எங்க இருக்காரு. அவங்களுடைய தொடர்பு கொண்டு உடனடியாக அதை முடுக்கி விட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ணோம்னா, இவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் வர வச்சு காவல்துறை இயக்குனர் அவங்க புகார் கொடுத்துருவோம். புகார் கொடுத்தது மட்டுமல்லாம எல்லா மீடியாக்களையும் வர வச்சு ஒரு செய்தியை, ஒரு ஹைலைட் எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிக்ல தெரியுற மாதிரி செய்தியை கொண்டு போயிருவோம்னு சொல்லி மீடியாக்கெல்லாம் வர வச்சு செய்தி கொடுத்து மீடியாக்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதற்கு பிறகு எங்க மாநில நிர்வாகிகளோட சும்மா கலந்து பேசிய பிறகு முதல்வர் கவனத்துக்கு இதை கொண்டு போகணும். ஏன்னா இன்னொரு ஸ்டேட்ல இருக்கு, நம்ம ஸ்டேட் போலீஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனா அவங்க இன்னும் வேகமா இதை முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால அவங்க குடும்பத்தாரை அழைச்சிக்கிட்டு முதல்வர் அலுவலகத்துக்கு சென்று போய் முறையிட்டோம். முறையிட்டது மட்டுமல்லாம அங்கே ஒரு புகார் மனு நம்ம கொடுத்தோம். இது உடனடியாக மத்திய பிரதேசத்தோட நாங்க தொடர்பு கொண்டு வேகமா எந்த சேதாரம் இல்லாம எங்களுக்கு வியாபாரி வேணும்னு நான் கேட்டோம். ஒரு வியாபாரி மீட்டு தர்றதை விட எந்த சேதாரம் இல்லாம எங்களுக்கு மீட்டு தரணும்னு நம்ம கேட்டோம். அந்த அடிப்படையில் நாங்க வேலை செஞ்சு தரோம்னு சொல்லி அவங்களும் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரிகளும் இங்க இருந்து கொண்டு மத்திய பிரதேச காவல்துறை அதிகாரியோடு அடிக்கடி அவங்க தொடர்பு கொண்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார பேசுறீங்கன்னு சொல்லும் போது இவங்க ஒவ்வொரு கட்டமா அந்த பக்கம் முன்னேறி இவர்கள் இருப்பிடம் தெரிந்து இவர்களுக்கு சமைக்கிறவர்கள் முதல்ல அந்த காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. மத்திய பிரதேசத்துல கோலியருக்கும் ஆக்ராவுக்கும் ஒரு 96 டிஸ்டன்ஸ் உள்ள கோலியர் தான் இடம். அது அதாவது சாம்பல் பள்ளத்தாக்கா, முன்னாடி இந்த புலாந்தேவின்னு சொல்லுவோம்ல அதே இடம். அங்க இது ஒரு குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல். அவங்களுடைய பரம்பரை தொழில். இது ஒரு மத்திய அரசும் மத்திய பிரதேச அரசும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும் அரசாங்கம் முடிவு எடுத்தாதான் முடியும். ஏன்னா இப்ப நம்ம வியாபாரம் பண்ணி சாப்பிடுறோம் இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு குடிசை தொழில் மாதிரி இது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு அந்த குடிசை தொழில் மாதிரி அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பிடிச்சிட்டு போய் ஒரு 12-14 கிலோமீட்டர் அப்படியே காட்டு பாதைக்கு நடந்து கூட்டிட்டு போறாங்க. காட்டுல இருந்து தங்க வைக்கிறாங்க. ஆனா காட்டுல என்ன தேவையோ இவருக்கு ஷூ, கை கவர் எல்லாம் முகம் மூடுற மாதிரி, ஏன்னா பனி அவ்வளவு குளிர் இருக்கு அந்த குளிர் பிரதேசம் இல்லையா. எந்த பொருள் கேட்டாலும் 2 hours 3 hours தான் கிடைக்கும். நைட்ல அவங்க காட்டுலயே படுக்க வைக்கிறாங்க எல்லாத்தையும். சோ பனி அப்படியே பெய்யும்னு சூழல் மேல மூடிட்டு படுத்திருப்பாங்க. நான் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய நோக்கங்களும் ஒவ்வொரு மாதிரியான நோக்கங்களுக்காக பிடிச்சிட்டு போறாங்க. இவங்க பிடிச்சது முழுக்க மணி மைண்ட். இத ஒரு டிரைவர் இவருக்கு பழக்கமான ஆளு செந்தில்குமாருக்கு. செந்தில்குமார் கடலை எங்க விளையுதோ அதிகமா விளையிற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க. கோழியர்கள் அதிகமா விளைஞ்சிருக்கு தகவல் சொல்லி உன்னை பர்ச்சேஸ் பண்ற போறாங்க. ஆனா இவரை பிடிச்சி அந்த டிரைவர் பித்தை யாதவ் அவர் தான் பிடிச்சி இவரை கொண்டு கொடுக்கிறார். இவர் பிடித்த உடனே அவங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் இருந்து அவர் ஒரு ரேட்டு, அதாவது பிசினஸ் மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கா? பொதுவா அங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த மாமூல் பிரச்சனை, அடிதடி பிரச்சனையில தான் எங்க வணிகர் சங்கம் நின்று வணிகர்களுக்கு உதவி பண்ணிருக்கு ஆல் ஓவர் இந்தியா. ஆமா, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டேட் லெவல்ல. ஆனா இது ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு. எப்படின்னா, நிறைய ஆயிரக்கணக்கில் வியாபாரிகள் போய்கிட்டு இருக்காங்க, வெளி மாநிலங்கள்ல கொள்முதல் பண்ணி வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல எங்களுக்கு முறையான தகவல், ஆனா இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, அது தகவல் யாருமே சொல்றதுக்கு பயப்பட்டுட்டு சொல்லலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் நாங்க கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த கடத்தல் சம்பவத்தினால தமிழ்நாடு முழுவதுமே வணிகர்கள் ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே நம்ம போய்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி போனா யாரு அப்படிங்கறது தகவல் எல்லா மாவட்டத்துல இருந்தும் நீங்க உடனடியா நடவடிக்கை எடுங்க, பெரிய லெவல்ல எடுங்க, இல்லாட்டா நாங்க வியாபாரம் பண்ண எந்த ஸ்டேட்டுக்குமே போக முடியாது அப்படிங்கறதுல ஒரு பெரிய அளவு தாக்கம் வந்துருச்சு. அதனாலதான் இது முழு மூச்சா இவங்க எங்க இருக்காங்கன்னு என்ன சொந்த காட்டுமன்னார்கள் கிட்ட அவங்களுடைய ஊரு சொந்த ஊரு இங்க முகப்பேர்ல இருக்கிறாங்க. ரெண்டுமே குடும்பம் தொடர்பு பண்ணி தான் இந்த வேர்க்கடலை வியாபாரம் எங்க நடக்குதோ அதை இவங்க பண்ற பர்ச்சேஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே எங்க கடலூர் மாவட்ட நிர்வாகிகளை அந்த கிராமத்துக்கே போக சொல்லி அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு பயந்த நிலையில இருக்காங்க, அவர் உயிரோட கிடைப்பாரோ இல்லையோ, இது யார போறது, ஏன்னா அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போலீஸ் போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்ட்ட மாத்திரம் அவங்ககிட்ட பேசுறாங்க. திருப்பி இவங்களுடைய சொந்தக்காரங்க அண்ணன் அங்க போன உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு பணம் தான் வேணும் 2 கோடி 1 கோடி அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயம், நம்ம போலீஸ்ல சொன்னாலோ ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த குடும்பம் தத்தளிச்சுருந்தாங்க. இது அளவுக்கு மத்திய பிரதேசத்துல காவல்துறை சொல்றாங்களா? இப்பதான் நடவடிக்கைன்னு நாங்க புகார் கொடுத்துருக்கீங்க, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நடவடிக்கை, நேற்று செய்தி வரைக்கும் அந்த முக்கியமான ஆளுடைய மனைவி வரைக்கும் நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இன்னைக்கு ஒரு 4-5 மணிக்கு மீண்டும் எங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்ப இவர் இழந்த சில பொருட்களை இழந்திருக்கிறாருங்க, அதையெல்லாம் மீட்டு தரணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை மீட்டு தந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல துடிக்குது மனசு.